Hi friends, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கார் யூசர் ரிவ்யூ தான். ஸோ இப்போ நான் வந்து Kia Sonet வாங்கி ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பிரதர்ல அவர் தினேஷ். ஸோ அவர் தான் வந்து இப்போ எனக்கு கொஷின்ஸ் கேட்க போகிறாரு. சின்ஸ் அவரும் ஒரு ஃபியூச்சர் நியர் டு 3 to 4 months அவரும் கார் வாங்கணும் ஒரு பிளான் இருக்காரு. ஸோ அதுக்காக என்னோட ரிவ்யூஸ் கேட்டு கார் வாங்கலாமா இல்லையா எந்த கார் வாங்கலாம் அவர் டிசைட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. ஹாய் கைஸ். ஓகே, உங்களுக்கு எதுக்கு இந்த கார் வந்து மாற்றணும்னு தோணுச்சு? நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சின்ன கார் வச்சுருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த கார் ஏன் மாற்றணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஐ மீன் மிட் சைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்டோ வச்சுருந்தேன். அது வந்து ஒரு 12 years வச்சுருந்தேன் அந்த கார். பட் அது ரொம்ப பேசிக் மாடல், ரொம்ப சின்ன சைஸ் கார். ஓகே, ஸோ அந்த கார் வந்து சிட்டியில் வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சின்ன சைஸ் கார். சிட்டியில் வந்து சின்ன சின்ன சந்து, ரொம்ப டிராஃபிக்கில் ஓட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பட் அந்த கார் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் எடுத்துன்னு போனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஹைவேஸில் ஒரு லாங் ட்ரைவ் ஒரு 200-300 மேக்ஸிமம் 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் அந்த காரில் அட் ஸ்ட்ரெச்சில். 300 கிலோமீட்டர்ஸ் போகிறது கஷ்டம் அந்த காரில். அகெயின் இனிஷியலாக வாங்கும்போது பேச்சுலராக இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த கார் ஓகே வந்தது. அப்புறம் ஃபேமிலி வந்துட்டு அப்புறம் அந்த காரில் வந்து லாங் ட்ரைவ் தான் போக முடியும் பசங்களாக. ஸோ அதுக்காக தான் வந்து பிளான் பண்ணேன். ஸோ பிளான் பண்ணும்போது செடான் வந்தது, எஸ்யூவி இருந்தது. பட் நான் வாங்குவது பார்த்தீங்கன்னா இந்த 2025 அதில் வாங்கினேன். ஸோ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்யூவி தான் வந்து பூம் ஆகிட்டே இருந்தது கார் செக்மெண்ட். எங்கே போனாலும் எஸ்யூவி தான் இருக்குது. எனக்கும் வந்து எஸ்யூவி வந்து என்னோட ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணுறதுலாம் வந்து செடான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் செடானோட லென்த் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஸ்யூவி பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கொஞ்சம் கம்மி செடானை கம்பேர் பண்ணேன். ஸோ அதனால தான் வந்து செடான் எஸ்யூவி போனேன். ப்ளஸ் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா அகெயின் பட்ஜெட்டும் நிறைய செக் பண்ணேன், நிறைய காஸ்ட் செக் பண்ணேன். செக் பண்ணும்போது தான் வந்து இந்த கார் வந்து எஸ்யூவி போகலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதுக்கு வந்து எஸ்யூவி இல்லை வந்து கிராஸ் ஓவர் செக்மெண்ட் அப்படின்றது ஏன் போகணும்? ஸ்பெசிஃபிக்காக வந்து அதுதான் அந்த டைம் நல்லா பூம் ஆகிடுது. ப்ளஸ் கார் வந்து நல்லா ஸ்போர்ட்டிவாக இருந்தது. எஸ்யூவி பார்க்க நல்லா ஸ்போர்ட்டிவாக இருந்தது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா கிடைக்கும். சிடானும் நான் ஓட்டியிருக்கேன். கசின்ஸ் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, செடான் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஓட்டும்போது எல்லா இடத்துலையும் வந்து அது ஸ்பீட் பிரேக்கில் கண்டிப்பாக தட்டும் அந்த கார். செடான் ஒரு ஹேட்ச்பேக், ரெண்டு கார்லேயுமே வந்து ஹேட்ச்பேக்கில் எனக்கு தட்டினதில்லை. பட் செடானில் வந்து நிறைய வாட்டி எனக்கு வந்து ஸ்பீட் பிரேக் தட்டிருக்கு. ஃபுல்லோடு கொண்டுட்டு போனோம். இன்னொரு 4-5 பேர் போனோம்னாக்கா அந்த காரில் கண்டிப்பாக வந்து ஸ்பீட் பிரேக்கெலாம் தட்டும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹைட்டாக வாங்கலாமே தான் இந்த எஸ்யூவி. ப்ளஸ் எஸ்யூவியில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது செடான் ஆர் ஹேட்ச்பேக் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த கார் வாங்குவாங்க. ஓகே, எஸ்யூவின்னு தோணுது. ஓகே. ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து எத்தனை கார் பார்த்தீங்க? அதில் எப்படி வந்து நீங்கள் வந்து கியா சோனட்டுன்றது வந்து எப்படி டிசைட் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்யூவி டிசைட் பண்ணிட்டேன். எஸ்யூவின்னு பார்க்கும்போது எஸ்யூவி செக் பண்ணேன். இந்த கார் எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். எல்லாமே வந்து வீட்டில் பார்க் பண்ணி பார்த்தேன். ஸோ மகேந்திரா XO 300 சம்திங் ஒரு கார், 3XO ஒரு கார் இருந்தது அந்த டைமில். ஸோ அது எடுத்துகிட்டு வந்து ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணோம், வீட்டில் போய் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு கார் பார்த்தீங்கன்னாக்கா வென்யூ ட்ரை பண்ணி பார்த்தேன். கிரெட்டா கூட வச்சு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோடய பட்ஜெட்டில் இந்த கார் ஃபிட் ஆச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடாக தான் இருந்தது இந்த பட்ஜெட்டில். ஸோ 11 lakhs பட்ஜெட்டில் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடாக கிடச்சிது எனக்கு. மற்ற கார் கம்பேர் பண்ணாக்கா வந்து அந்தளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இல்லை, ஃபியூச்சர்ஸும் இல்லை அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. ஸோ அதனால் கியாவுக்கு போனேன். ஸோ ஹுண்டாய் தான் ஃபஸ்ட்டு போகலான்னு இருந்தேன். ஹுண்டாயில் வந்து கிரெட்டா ப்ளஸ் வென்யூ ரெண்டும் செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணது கியா சோனட். ஓகே. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த உங்கள் பட்ஜெட்டுக்கு எல்லாம் மேட்ச் ஆனதுனால நீங்கள் கியா சோனட் வந்துட்டீங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கார் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 8 months ஓட்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? பிப்ரவரி வாங்கினீங்களா? செப்டம்பர் ஆல்மோஸ்ட் 6 months டிரைவ் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ டிரைவர் சைடு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கம்ஃபர்ட் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? டிரைவர் சைடு சொல்லி ஆகணும். ஸோ டிரைவர் கம்ஃபர்டபிளி பயங்கரமாக இருக்குது இந்த கார் பொறுத்த வரைக்கும்.
ஸோ டிரைவர்ஸ்க்கான அந்த எர்கானாமிக்ஸு, அந்த சுவிட்சஸ்ஸு, பட்டன்ஸு எல்லாமே வந்து டிரைவருக்கு அந்த எல்லாமே வந்து அந்த நம்ம ஹேண்ட்குள்ளேயே தான் இருக்குது. அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எர்கானாமிக்ஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம ஹேண்ட்ஸ் நம்மளோட லென்த்துக்குள்ளேயே தான் இருக்குது, நம்மளோட ரேடார்க்குள்ளேயே தான், டிரைவரோட ரேடார் சீட்குள்ளேயே தான் இருக்குது எல்லாமே. டிரைவிங் கம்ஃபர்டபுள் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான், ஹைவேஸில் வந்து சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸ்டேரிங் நல்லா ஸ்டிஃப்னஸாக இருக்குது, சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ப்ளஸ் சீட்ஸ்லாம் வந்து பக்கெட் சீட் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு பக்கெட் சீட்டு. கம்பேர் டு பழைய கார் கம்பேர் பண்ணால் இந்த கார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ இது வந்து 1200cc இன்ஜினு, 1.2 liters 4 cylinder இன்ஜினு. ஸோ நல்லாவே இருக்குது, ஸ்பீட், பிக்கப்பு, டார்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஓகே, உங்களுக்கு மைலேஜ் எவ்வளோ? மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ஒரு 15 kilometers தான் தருது எனக்கு. 15 to 18 ஹைவேஸில். சிட்டியில் வந்து ரொம்ப கம்மி தான், 10 kilometers தான் தருது. ஸோ இந்த 6 months நான் ஓட்டுறேன். இனிஷியலாக கொஞ்சம் சிட்டியில் நல்லா கொடுத்துருந்தது, அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 kilometers தான் தருது சிட்டியில். சிட்டியில் போகிறதுக்கு கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் தான் இந்த கார். பட் ஹைவேஸில் 15 to 18 ஷூராக இருக்குது. நீங்கள் மெயினாக சிட்டிக்குள்ளே தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது உங்களுக்கு அந்த டிரைவிங் இது எப்படி இருக்குது, டிரைவிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த கார். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாடி பார்த்தீங்கன்னா வித்து கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாக இருக்குது வித்து கம்பேர் டு இனோவா. நான் சொன்னால் டொயோட்டா இனோவா லெவல் தான் இது வித்து இருக்குது, பாடியோட வித்து. ஸோ சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது இந்த கார். மற்ற கார்லாம் பார்த்தீங்கன்னா பாடி வித்து கம்மி, பட் இந்த கார் ரொம்ப அதிகமாக இருக்குது பாடி வித்து. அதனால் சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. அந்த கன்ஜஸ்டட் டிராஃபிக்கில் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்லலாம் போகிறது கஷ்டமாக தான் இருக்குது. மற்றபடி ஹைவேஸில் ஓட்டுறது சூப்பராக இருக்குது. ஓகே, நல்லா பாடியும் குவாலிட்டியும் நல்லா இருக்குது இந்த காருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது காரு. ஸோ சின்ன சின்ன இதெல்லாம் ஈஸியாக கட் ஆகுது. ஸ்டேரிங் கம்ஃபர்ட்லாம் பக்காவாக இருக்குது இந்த கார். ஸ்டேரிங் வந்து ஸ்டேரிங் கம்ஃபர்ட், அப்போ அந்த ஸ்டேரிங் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக டியூன் பண்ணியிருக்காங்க. கேலிப்ரேட் நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட் நல்லா ஆவரேஜாக நல்லா வெயிட் கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்க்கு. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது. ஓகே, கர்வ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 kilometers ஸ்பீடில் கூட டர்ன் பண்ணாக்கா எனக்கு ஒன்றுமே தெரியல டர்னிங். ஓகே, உள்ள அந்த இம்பாக்ட் தெரியல, எதுவுமே தெரியல. வண்டி ஸ்லோ பண்ணி தான் டர்ன் பண்ணணும். அந்த மாதிரி நான் 80ல் போய் டர்ன் பண்ணாலும் வந்து கேஷுவலாக டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கார். ஓகே, ஸோ ஓவரால் இந்த காரோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பில்ட் குவாலிட்டி நிச்சயமாக ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பாடி வந்து திக்னஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேனட்லாம் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, நம்மளால தூக்க விட முடியல ஃப்ரண்ட்டில் பேனட்டை. ஸோ அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது. பின்னாடி டிக்கி டோர் வந்து குட்டி பசங்க சுத்தமாக தூக்க முடியல. லைக் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஏன்னா பின்னாடி வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக் ரெண்டு இந்த இது கொடுத்தனால டக்குன்னு ஓப்பன் ஆகிடுது. டிக்கி க்ளோஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க பசங்க, வெயிட்டாகவும் இருக்குது, க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். ப்ளஸ் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் என்னாலே வந்து பேனட் கொஞ்சம் தூக்கி வைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த மாடலில் சன்ரூஃப் இருக்குது கரெக்டாக? ஆமாம், இந்த மாடலில் சன்ரூஃப், அதான் இந்த பட்ஜெட்குள்ளே இந்த சன்ரூஃப் வந்து வேறு எந்த இதுவுமே இல்லை. ஆமாம், வேறு எந்த பிராண்ட்லேயும் இல்லை இந்த பட்ஜெட்டில். இதில் வந்து சன்ரூஃப் கொடுத்துறாங்க, ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க இந்த காரில் இந்த பட்ஜெட்டில். ப்ளஸ் வந்து இந்த ஆட்டோ ஃபோல்டிங் மிரரு, பின்னாடி வந்து டெயில் லேம்பே கொடுத்துருக்காங்க, ஃபுல் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. ஓகே, போட்டில் இப்போ வர அந்த ரீசெண்ட் ட்ரெண்டு அந்த ஃபுல் டீ ஷேப் கரெக்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போது வந்துன்னா ஒன்று ஆஃப்டர் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அந்த காரோட ப்ரைஸிங் வந்து நல்லாவே கம்மியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 1 lakh கிட்ட கம்மியாக இருக்கும். ஸோ நான் வாங்கும்போது 11 lakhs, இப்போ பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்குது இந்த காரு. அதேமாரி ஹார்ன் பார்த்தீங்கன்னா நல்லா சவுண்டு பயங்கரமாக தான் இருக்குது ஹார்ன். நம்ம வந்து அடிஷ்னலாக ஹார்ன் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாருதியில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹார்ன் குவாலிட்டி கொடுத்துக்க மாட்டோம். ஸோ நம்ம வந்து அடிஷ்னலாக ஹார்ன் போடுற மாதிரி தான் இருக்கும். நான் பழைய காரில் வந்து அடிஷ்னலாக 2 ஹார்ன் போட்டேன். அதே மாதிரி இப்போ நம்ம இதில் வந்து அந்த காருக்கான அந்த அக்சசரிஸ், எக்ஸாம்பிள் இப்போ கார் சீட்டெல்லாம் நம்ம தனியாக போடணுன்ற அவசியம். கரெக்ட், அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே போடலாம் அந்த வண்டியில். ஸோ எல்லாமே ஃபிட்லாம் வந்துச்சு. அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா 2 அடிஷ்னல் அக்சசரிஸ் தான் காரில் எக்ஸ்ட்ரா வாங்குது. பட் அதுவும் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துருவாங்க நம்ம கார். ஓகே,
பார்சல் ட்ரே வந்து அடிஷ்னல் ஆக்சஸரி, ப்ளஸ் வந்து மேட், ஃப்ளோர் மேட் அடிஷ்னல் ஆக்சஸரி. இது ரெண்டுமே வந்து கார் வாங்கும்போது டீலரே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாகவே. ஸோ நான் அடிஷ்னலாக பேமெண்ட் எதுவுமே பண்ணல. கார் கவர் மட்டும் நான் அமேசானில் ஒரு ₹7 கார் கவர் மட்டும் வாங்கினேன். அடிஷ்னல் ஆக்சஸரிஸ் எதுவுமே பண்ணல. எல்லாமே வந்து 100% இன்பில்ட் தான். லைக் ஸ்பீக்கர் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து இன்பில்டாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம உங்களோட அந்த கம்ஃபர்ட்லாம் பேசணும் இல்லையா, டிரைவர் கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்ட்லாம் பேசணும். ஸோ ரியர் சைடு உங்கள் ஃபேமிலி உட்கார்றப்ப வந்து அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க? ரியர் சைடு பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ட்ரிப்பே போனோம். இப்போது கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வந்தோம். மம்மி தான் கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து 60+ ஏஜ் ஆங்க. ஸோ அவங்க பற்றி நான் கஷ்டமே படவே இல்லை, அவ்வளோ தூரம் போகணுமேட்டு. ஸோ சென்னை டு கொடைக்கானல் ஆல்மோஸ்ட் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ், அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, கொடைக்கானல் மதுரை. ஸோ அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டே ஃபீல் பண்ணல அவ்வளோ தூரம் போயிட்டு வந்ததில்லை. பசங்களும் வந்து பின்னாடி தான் உட்காந்துருந்தாங்க, டிஸ்கம்ஃபர்ட்டே ஃபீல் பண்ணல. ப்ளஸ் ஒரு ஷார்ட் ட்ரிப் ஒன்று போனோம், சென்னை டு ஆர்னி. வெறும் அடல்ட்ஸ் மட்டும் போனோம். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 அடல்ட் உட்காந்துருந்தாங்க. ஓகே, 3 பேர் இல்லை 4 பேர் உட்காந்துருந்தாங்க, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு மேக்ஸிமம் பின்னாடி வந்து நார்மலாக இருந்தாங்கன்னா, அதாவது ரொம்ப குண்டா இல்லாமல் நார்மல் பீப்புளாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி கேன் மேனேஜ் அப் டு 4 people. கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். கொஞ்சம் லீனியராக இருந்தால் மேனேஜ் பண்ணலாம். ப்ளஸ் 3 பேசஞ்சர்ஸ் உட்காந்தாலே நீங்கள் நல்ல லாங் டிரைவர் போகலாம் இந்த கார். சீட்டிங் ஸ்பேஸ் நல்லாயிருக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபைனலாக வந்து இந்த காரோட பூட் ஸ்பேஸ் அது எத்தனை லிட்டர்ஸ் தெரியுமா? பூட் ஸ்பேஸ் இது ஆல்மோஸ்ட் 300 லிட்டர்ஸ் நினைக்கிறேன். பூட் ஸ்பேஸ் 300 லிட்டர்ஸ் வந்து நல்ல பெரிய மேசிவான பூட் ஸ்பேஸ் இது. நம்மளோட அந்த ஏர்போர்ட் ப்ரீஃப் கேஸ் இருக்கும், ஏர்போர்ட்டுக்கு எடுக்கும்போது பெரிய சூட்கேஸ் இருக்கும் ட்ராலி. ஸோ அதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 ஃபிட் ஆகும் இல்லை. ஓகே, மேபி வந்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். அடல்ட்டு ஒரு 3 பேர் உட்காந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து போடலாம் இல்லை. ஸோ தெரியலாம் ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்குன்ட்டு நான் காரணம். இப்போ நீங்கள் எடுத்தது இந்த மாடல் வந்து என்ன மாடல் வருது? இந்த மாடல் வந்து கியா சோனட் XTK ஆப்ஷன். இது 3rd வேரியன்ட். ஓகே, 3rd வேரியன்ட் பெட்ரோல் வெர்ஷன். மேனுவல் கியர் பாக்ஸ், 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 1200cc. ஓகே, நான் ஆட்டோமேட் ஏன் போகலனாக்கா வந்து ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ரொம்ப அதிகமாக இருந்தது ப்ரைஸிங். ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் போகல. ப்ளஸ் டீசல் அதே தான், ப்ரைஸிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 lakhs டிஃப்ரென்ஸ் ஆட்டோமேட்டிக்கும் மேனுவல். ப்ளஸ் பெட்ரோல் டு டீசல் அதான் வேரியேஷன் இருக்குது. ஸோ நல்லா போகல. இந்த ஒரு ரீசன் தான். பட் ஆட்டோமேட்டிக் வந்து போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிட்டியில் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக் போகலாம். பிகாஸ் சம் ரேர்ஸ்னால் நம்ம சிட்டியில் வந்து ரொம்ப நேரம் வந்து கிளச்சை ப்ரெஸ் பண்ணிட்டு முடியாது, அது ஒரு இஷ்யூ. ஆனால் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு கிளச் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கால் வலி வரல இது இருக்கும். ஆட்டோமேட்டிக் நான் ஏன் இப்போ மிஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக் போயிருந்துக்கலான்றது பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க லேடிஸ் கூட கார் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ சம் ரேர் சினோரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இல்லைனா ஸோ அவங்க கூட இந்த ஆட்டோமேட்டிக் கார் இருக்குன்னு அவங்களே கூட என்ன பசங்களை பிக்கப் பண்ணுறது ஸ்கூலுக்கு செட் பண்ணலாம் காரை. அதுதான் நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ. ஏன்னா ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது நம்ம வீட்டில், ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது, கியர்லெஸ் பைக்ஸ் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் லேடிஸ் மெயினாக ஓட்டுறாங்க ஈஸியாக. ஸோ அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே காரும் அவங்க வந்து ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக இந்த கார் வந்து ஒரு ஒர்த்தபிளான கார் இல்லையா? உங்களுக்கு வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 5 ரேட்டிங் பார்த்தேன் நான் வந்து ஒரு 4.5 தருவேன். 0.5 ஏன் தர மாட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மைலேஜ் ட்ராபேக் இருக்கிறதுல, ப்ளஸ் வந்து பாடியோட பிரெத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ சிட்டியில் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாடியோட பிரெத்னால. மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஓகே தான் கார் பொறுத்த வரைக்கும். Thank you for watching our video. If you like this video, please subscribe and share this video to your friends.